தம்ப்நெயில பார்த்துட்டு அரோரா அக்காவை பத்தியோ இல்ல வந்துட்டு பார்வை பத்தியோ இல்ல ஒரு சில கான்ட்ரவர்ஷியலா நடந்த அந்த பிக் பாஸ்ல நடந்த விஷயங்களை பத்தியோ பேசுவேன் அப்படின்னு நம்பிக்கை தானே எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க இப்ப அந்த தம்ப்நெயில தொட்டு. என்னடா அதை பத்தி தான் பேச போறோம். ஆனா கான்ட்ரவர்ஷியல்ல சில விஷயங்கள் உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது எல்லாருமே பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பண்றோம், அதை நம்மளை பண்ண வைக்கிறாங்கிறது தெரியாது, அந்த மாதிரி அளவுக்கு எல்லாம் பண்றோம். அதே மாதிரி எவ்வளவுக்குள்ள நம்ம லைஃப்லயே அவங்க கேம் ஆடுறானுங்க, நம்ம மைண்ட்ல வந்துட்டு கேம் ஆடுறானுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதை ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு போறதை விடையும் நம்மளை எந்த அளவுக்கு அவனுங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கானுங்கிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு ஒரு 3 சீசன் வந்துட்டு எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்டர் அப்படின்னு வச்சு எடுத்தாங்க. ரீசன் என்னன்னா, அவங்க வந்துட்டு பாக்குறதுக்கு நல்ல ஆடியன்ஸ் வேணுங்கிறக்காண்டி, கொஞ்சம் நிறைய மாஸ் ஆடியன்ஸ் வேணுங்கிறக்காண்டி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டர் எல்லாம் உள்ள இறக்கி இறக்கி இது பண்ணானுங்க. போக 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 கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கவங்களையும் உள்ள விட்டு, ரேண்டமான ஆட்களையும் உள்ள விட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப யாரை பத்தின கான்ட்ரவர்சி அதிகமா இருக்கும், இந்த நியூஸ் சேனல்லாம் ஒரு கடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? யாரை பத்தி பேசினா கான்ட்ரவர்சி பயங்கரமா ஆகும், யாரை பத்தி பேசினா பயங்கர பிரச்சனை ஆகும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நியூஸ் சேனல். இப்ப அதே மாதிரிதான் பிக் பாஸ் 9 வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. அதாவது யாரை பத்திலாம் வந்துட்டு பேசினா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பிடிக்கும். இப்போ ஆக்சுவலா வந்துட்டு டிடிஎஃப் திட்டி போடுற வீடியோவே வந்துட்டு அவனோட பிரச்சனையை போடுறத பாக்குறதுக்கே ஒரு கேங் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி விஜய் அவர்களோட போட்டோ போட்டாலே பாக்குறதுக்கு ஆள் இருக்கு. ஒரு பாட்டு போட்டு போட்டோ போட்டாலே பாக்குறதுக்கு ஆள் இருக்கு, லைக் போட ஆள் இருக்கு. கரெக்டா? அதெல்லாம் எந்த அளவுக்கான ஒரு, அதாவது ஒருத்தனுக்கு காசு வேணும், எனக்கு எப்படி வேணும்லாம் தெரியாது, நான் ஒரு விஜயை பத்தி ஒரு வீடியோ போடுறேன், லைக் போட ஆள் இருக்கு. ஆக்சுவலா யோசிச்சேன்னா நமக்கு அதுல வந்து லைக் போட என்ன இருக்கு? நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல அவனுக்கு காசு போகும். அவன் இது எஃபோர்ட் என்ன இருக்கு? அதாவது உண்மையா நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி பேஸ் வச்சு பேசி கேமரா முன்னாடி அந்த ஃபியர்னஸோ ஷைனஸோ எல்லாம் போக வச்சு நிறைய கண்டென்ட்டை கொடுக்குற எங்களை மாதிரி ஆட்களுக்கும் எங்களுக்கு உள்ள லைக்குக்கும் யாரையோ ஒருத்தரோட எஃபோர்ட் எடுத்து போடுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. யாரோ எஃபோர்ட் எடுப்பாங்க, அவங்கள பத்தி போட்டா நமக்கு லைக் வரும்னு போட்டா அப்புறம் அது எப்படி இருக்கும்? அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணி எங்களால முடியாது. ஆக்சுவலா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு சந்தோஷம்னு போயிடுவான். எஃபோர்ட் போடுறவங்களுக்கு அங்க வந்துட்டு வேல்யூ இருக்காது, டேலண்ட் ஆனவங்களுக்கு வேல்யூ இருக்காது. இப்போ அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பலூனக்கால சொல்ல தேவையில்ல. இதுல மெயினா என்ன பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன வெக்கப்பட்டு கண்ணை மூடனேனா கண்டமன் இருக்காரு, எனக்கு கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? பலூனக்கெல்லாம் உள்ள வரும்போது பலூனக்கா வேண்டாம் அறவரனே சொல்லுவோமே, அவங்க உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க நல்லா ஞாபகம் இருக்கா? நான் பிக் பாஸ் பாக்கல, எப்ப பார்த்தேன்னா அந்த ரீல்ஸ்ல வந்துட்டு பார்த்தேன். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும், நிறைய பேர் பார்த்தவங்க விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தவங்க பார்க்க வேண்டாம்னு விட்டுட்டாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லும் போது வித்தியாசமா இருக்கே, என்ன இப்படி இல்லாம நடக்கும், அப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்ல பார்த்துதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ போடணுங்கிறக்காண்டி. இப்போ அரோரா உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நான் வந்துட்டு என்னோட நேம், அதை அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்னோட நேம் வந்துட்டு வெளியே இப்படி பரவிருச்சு, ஸோ அதை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்ததா அவ ஃப்ரெண்டு சொன்னாங்க. உள்ள வந்து என்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசு. கரெக்டா? என்னென்ன சேட்டைகள் பண்றாங்க, எவ்வளவு சம்பவம் பண்றாங்கன்னு தெரியும் உங்களுக்கே தெரியும், பச்சையா தெரியும் எந்த அளவுக்கு கிசு கிசுலாம் நடக்குன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஓகேங்களா? அது வந்துட்டு 18+ ஷோ கிடையாது. டிவியில போடுறாங்க, குழந்தைகள் பார்க்கும், ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை உள்ள அவங்களுக்கு பின்விளைவு தெரியும். இந்த மாதிரியான ஆட்களை உள்ள விட்டா எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அது தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை கான்ட்ரவர்சி, பாக்குறதுக்கு ஆள் வேணும். அவங்க டிஆர்பிக்காக மட்டும்தான் வேலை செய்வாங்க. நீங்க எதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை ரொம்ப நீங்களாம் பண்ணீங்கன்னா கூட என்ன பண்ணுவானுங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லாம் பண்ணி அதை தான் மாத்துவானுங்களே தவிர, இது பாக்குறதுக்கு ஆள் இருக்க வரைக்கும் அவங்க அதை மாத்த தேவையே கிடையாது இல்ல. ஏன்னா இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு பிள்ளை ஒருத்தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டது நீங்க பாத்துருப்பீங்க. அது எதுக்காகலாம் தெரியாது, ஆனா வெளியே கொண்டு வந்த விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேறதான். ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து பண்றாங்க, எல்லாரும் பாக்குற ஒரு ஷோன்னு தெரிஞ்சோம். அப்போ நம்ம கிட்ட என்ன காட்டணுங்கிறத அவன் தான் டிசைட் பண்றான். நம்ம அதை எப்படி எடுத்து கொண்டு போகணுங்கிறத அவன் தான் டிசைட் பண்றான். இவன் நினைச்சா அதை கட் பண்ணி போட்டுடலாம், லைவ்ல மட்டும் வர்ற மாதிரி வச்சுட்டு இதை கட் பண்ணி போடலாம். ஆனா அவன் கட் பண்ணி போடல.
மொத்தமாவே போடுற மாதிரி வச்சுட்டான். அப்ப எதுக்கு வச்சிருக்கான்? நம்ம எதை பார்க்கணுங்கிறத அவன் முடிவு பண்ணிட்டான். எதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கணுங்கிறதே அவன் முடிவு பண்ணிட்டான். அதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பொண்ணு இருந்தது, பாரு. நீங்க அந்த கவர் போட்டு சாப்பிடுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ரொம்ப பசிக்கும், சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், இந்த மாதிரி சாப்பிடுவேன், அந்த மாதிரி சாப்பிடு. ஆனா சாப்பிடும் போது கொஞ்சம் இப்படி இருக்கணும், நல்லா இருக்கும், சாப்பிட்டா எப்படி இருக்கும், நான் முழுங்கிடுவேன், நான் முழுங்க மாட்டேன். இதெல்லாம் பேசும்போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸா பார்த்தா கூட இது சில பேருக்கு தானே புரியும், குழந்தைங்களுக்கு புரியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைய நீங்க மட்டும் வளர்க்கல, நீங்க வந்துட்டு வீட்டு வரைக்கும் தான் நீங்க வளர்க்குறீங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா அவனை அந்த சொசைட்டி வளர்க்கும். ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் மேம் அவங்க தான் வளர்ப்பாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இன்செர்ட் பண்றதா அங்க போவோம் அப்படின்னு சொல்லி. நாங்களும் ஸ்கூல் படிச்சு தான் வந்திருக்கோம். எப்படி இல்ல பேரண்ட்ஸ் எங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நாங்க ஸ்கூல்ல எப்படி இருப்போம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என் பையனுக்கு தெரியாது, என் பையன் நல்லவன் இப்படின்னு எத்தனை அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பாக்குற எத்தனை அம்மாக்கள் வந்துட்டு வெளியே உள்ள தெரு தெரு ஆட்கள்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. என் பையனை பத்தி எனக்கு தெரியும், என் பையன் அப்படி கிடையாது, அவன் அப்படி பேச மாட்டான், அவன் அப்படி பண்ண மாட்டான். சரி, எல்லாரும் அப்படித்தான். என்னையெல்லாம் என்னைய தப்பே சொல்ல, என்னைய வந்துட்டு இவன் அப்படித்தான்ருவாங்க. இவனை பத்தி நல்லா தெரியும், எவன் தப்பு பண்ணாலும் என்னையதான் சொல்லிடுவாங்க எங்க வீட்டுல. ஏன்னா நான் அவ்வளவு பச்சையா மாட்டிப்பேன். அதனால எனக்கு வந்துட்டு அது தப்புக்கும் எனக்கும் வந்துட்டு மூணாம் பொருத்தம் எனக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுல எத்தனை பேர் நம்பி இருப்பாங்க இந்த மாதிரி. ஆனா ஸ்கூல்ல எப்படி இருப்போம்? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போடுற கெட்ட வார்த்தை உங்க வீட்டுல இப்படிலாம் நம்ம பையன் கெட்ட வார்த்தை போடுவான்னு தெரியுமா இருக்காது? அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கான்ஃபரன்ஸ்ல யாருக்கும் தெரியாம நைஸா வச்சாதான் தெரியும் என்ன எவ்வளவுக்குள்ள நம்ம பையன் பேசுறான். அப்ப அவங்க வளர்ப்பே அவங்க நினைக்க மாட்டாங்க. அடே அப்ப நினைப்பாங்க, என்னடா இவ்வளவு கேவலம் நம்ம வளர்த்துட்டுமான்னு. நீங்க வளர்க்கல, இந்த சொசைட்டி அவன் அப்படித்தான் வளர்க்கும். ஓகேங்களா? நீங்க இங்க இருந்து அவன் என்னதை பார்த்துட்டு போனாலும் அவனுக்கு அது புரியவே புரியலனாலும் ஸ்கூலுக்கு போனா அவனுங்க கூட சேர்ற 32 பேருக்கும் 32 ஃபேமிலி, 32 தெரு, 32 ஊர் இருக்கு. அவ்வளவு பேருக்கு சொந்தம் பந்தம் பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாரும் இருப்பானுங்க. எவனாவது ஒருத்த அதுல வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கூட அவன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வருவான். ஏன்னா அவனுக்கு அது அன்னைக்கான ஹாட் டாபிக், பேசுறதுக்கான ஒரு கண்டென்ட். அவன் அந்த கண்டென்ட்டை வந்துட்டு தூக்கி தூக்கி அடுத்த ஆள்கிட்ட பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவங்களுக்கு கியூரியஸ்ல அடுத்து அடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்கன்னா, அப்படியா இப்படியே சொன்னாங்க, அதுக்கு இது அர்த்தம் சீ அப்படின்னு சொல்லி சீங்கிறதே பேசிக்கிட்டே இருப்பானுங்க. சுத்தி எல்லாத்தையும் சின்ன குழந்தைங்க எல்லாம் பேசும். இதே பெரிய பசங்கன்னா என்னென்ன பண்ணுங்க தெரியுமா? இப்ப நானே சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேரு இந்த மாதிரிலாம் நடக்குன்னு தெரிஞ்சப்புறம் கட் பண்ணாம போடும் போதே இவ்வளவு வருது. அப்போ கட் பண்ணா அப்ப லைவ்ல பார்த்தோம்னா அவன் வந்துட்டு பிட்டு படத்தை அதுல பாக்கலாம்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டான். நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து என்ன பண்றாங்க, எவனா எங்க கை வைக்கான் இப்படி பார்க்க ஆரம்பிச்சான். அந்த லெவலுக்கு பிக் பாஸ் வந்துட்டு அந்த ஷோவாவே மாறிக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட ஹிந்தி பிக் பாஸ் பார்த்திருப்பீங்க, லிப் டு லிப் அடிச்சதுல இருந்து கழுத்து கிஸ்ல இருந்து நக்கிற வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இது ஹிந்தி பிக் பாஸ். அவனுங்க ஆசைப்படுறானுங்க, நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு வாலிப பசங்க நினைக்கிறானுங்க. பெரிய ஆட்களுக்கு பக்கத்து வீட்டுல புரணி பேசின காலம் முடிஞ்சு இப்ப புரணி பேச முடியல அப்படிங்கறனால இதை பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதாவது ஒருத்த வீட்டுல இருக்க இன்னொருத்தன் சொல்லி சண்டையை பாக்குறது வந்து அந்த காலத்து பெண்களுக்கு வந்துட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப வெளியே ஆட்கள் வர்றது இல்ல, அவன் அதையே ஒரு ஷோவா மாத்திட்டான். 10 குடும்பத்துல இருந்து 10 ஆட்களை ஒரே வீட்டுக்குள்ள விட்டுட்டு 10 பேரும் சண்டை போடுறது ஒரு வீடியோவை எடுத்து போடுற மாதிரி அவன் வந்துட்டு எடுக்கிறான். இது அந்த அந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு, பேரண்ட்ஸும் பாக்குறாங்க. அப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிக் பாஸ எவ்வளவு கேவலமா கொண்டு போற நீங்க பாருங்க. இது இது வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களை எப்படி அவன் வந்துட்டு மாத்திக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம மாறும். ஒரு கேவலமான ஷோ வந்துட்டு குழந்தைங்களோட பார்க்காதீங்க முதல்ல. இதெல்லாம் இந்த ஷோ உங்களுக்கு தேவையே கிடையாது. அதாவது பிக் பாஸ் ஒரு வீட்டுக்குள்ள அடுத்தவன் வீடு, அது உங்க வீடே கிடையாது. அடுத்தவன் வீட்டுக்குள்ள 10 பேர் இருந்தா என்ன நடக்குங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல நல்லதாவும் நடக்கலாம், கெட்டதாவும் நடக்கலாம். அதை நீங்க அடுத்தவன் வீட்டை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு ஷோவையே அவன் என்டர்டெயின்மெண்டா கொண்டு போயிட்டான். அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க. பார்க்காதீங்கன்னு சொல்ல உரிமை எனக்கு கிடையாது, நான் பார்க்க மாட்டேன். இந்த ஆங்கிள் யோசிக்கிற யாரும் பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு உருப்படியாதான் பண்ணுங்க. ஒரு நீங்க வேற எதுலயாவது டைம் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. தப்பான விஷயம் தெரிஞ்சும் பாக்குறது வந்துட்டு தப்பு. எப்போவாது அப்படிங்கறது வேற. அது வந்துட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்கன்னா அடுத்து எங்க போகும் நீங்களே பாருங்க. ஹிந்தி பிக் பாஸ் வந்த அளவுக்கு இது வந்துருச்சுன்னா நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கான்ட்ரவர்ஷியல் பேசுறத ரொம்ப தப்பான வழியில ஈஸியா மாறிடுவானுங்க. நீங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுலயே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் ஆகி பிரச்சனைகள் தான் அதிகமா வந்துட்டே இருக்குமே தவிர எதுவும் கிடையாது. அது மாறுறவங்க மாறுங்க. தயவு செஞ்சு ஆனா குழந்தைங்களோட பார்க்காதீங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்க நாடகமே பாருங்க, சீரியலே பாருங்க. நான் எங்க அம்மா சீரியல் பார்த்த காலத்துல வந்து நான் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், டிவி தர மாட்டாங்க.
இப்ப நானே சொல்றேன், நாங்க போன்லயே படம் பாத்துக்கிறோம், டிவில சீரியலே பாருங்க சந்தோஷம். அந்த அழுகையோ அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுலதான் நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. நானே சீரியல் நிறைய பாத்திருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுல நடக்கும், இது என்ன இந்த பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மாதிரி அவன் பண்றான், இது என்ன இது இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல்ல நடக்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கு, இதே மாதிரிதான் அங்க நடக்கும். அது அது ஒரு மாதிரி மைண்ட் கேம் மாதிரி அது சீரியல்ல வந்துட்டு பொண்ணு வயசானவங்களுக்கு அங்க என்ன நடக்கும் அது அதாவது மாமியார் மருமக குடும்பம் நடக்கும். எங்க அம்மா இங்க இருந்து என்னை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், மனுஷியாவா என்ன வறுத்து வாரா போரு சி அப்படின்னு என்னை திட்டிட்டு இருக்கோம். சில இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிற சீனு, அந்த பாம் பாம் அப்படின்னு ஒரு சீன் வரும்ல, அந்த மாதிரி சீன்லாம் வரும்போது எங்க அம்மா ஐயோ போச்சு பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னு எங்க அம்மா என்னைய போட்டு உழுப்பிட்டு இருக்கோம். நான் சொல்லுவேன், நீ வேணா போய் காப்பாத்து, போ ஏந்தி உன்னை உள்ளத்துக்கு போடுற அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு டென்ஷன் ஆயிரும். அது அதெல்லாம் ஐயோ அந்த அளவுக்கு அதை வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகிக்கிட்டே இருங்க. உங்களை பத்தி நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. உங்களோட growth இது வேற எதையாவது நல்ல விஷயத்த பாருங்கப்பா தயவு செஞ்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் இந்த வீடியோ. பிக் பாஸ் தவறான ஒரு கண்டென்ட்டை என்டர்டெயின்மெண்டா கொண்டு போக நினைக்கிறானுங்க. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தப்பா போனா பிரச்சனை இல்லை. தவறான சில வீடியோக்கள் தவறான பகுதியில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. தவறான வீடியோவை நல்ல பகுதியில கொண்டு வந்து நல்ல பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு இறக்குறது தப்பு. அதுதான் மேட்ரே. எப்படியோ கடைசியில் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சோ இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.